ட்ரஸ்ட் 2019 தமிழக ஊரக திறனறி தேர்வினுடைய கீ ஆன்சருடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கணிதத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தட் இஸ் x² + x - 12 காரணிகள்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இந்த கோவையினுடைய காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரி, இதுக்கு நம்ம என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது இந்த மாறிலி உறுப்பு தான். மாறிலி உறுப்பு என்னது? -12. சரி, அப்போ நாமளா 2 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பர்ஸை ஸோ பெருக்குனா -12ம் அடுத்தது கூட்டுனா நம்ம ஸோ என்ன கிடைக்கணும்? +1. இந்த +1 எங்கேருந்து வந்திருக்கும்? தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன குணகம், அதாவது கெழு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. தட் இஸ் +1. ஓகே, ரைட். சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு 2 நம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். பட் அந்த 2 நம்பர்ஸும் வந்து எங்கேருந்து சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னா, ஸோ 12லேருந்து சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுலேருந்து ஏன் இதுலேருந்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பெருக்கல் வாய்ப்பாடுங்கிறது லிமிட்டடாக தான் இருக்கும். பட் இந்த +1 கூட்டினா ஏதோ 2 நம்பரை கூட்டினா 1 வரணும் அப்படிங்கிறது நிறைய நம்பர்ஸ் இருக்குது நம்மளுடைய நம்பர் சிஸ்டத்தில். பட் பெருக்குனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 12 12, 2 12, 2 6 12, 3 4 12, இந்த மாதிரி ஒரு சர்டன் நம்பர்ஸ் மட்டும் தானே இருக்கும். அதனால நம்ம முதல்ல அங்கே தான் பார்க்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஸோ 2 நம்பர்ஸ் என்ன எடுக்கலாம்னா, ஸோ 1ம் 12 எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ நான் என்ன சொன்னேன்? ஸோ கூட்டுனா +1 கிடைக்கணும் இல்லையா? இது வந்து கூட்டல், இது வந்து பெருக்கல். ஓகே, ஸோ கூட்டுனா +1 கிடைக்கணும்னா இப்போ 1ஐயும் 12ஐயும் கூட்டுங்க. ஸோ கூட்டினா என்ன கிடைக்குது? 13 கிடைக்குது. சரி, கழிச்சு தான் பாருங்களேன். 1 - 12ங்கிறது -11. அப்போ இது ஒர்க் ஆகலை. அப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ அப்போ இதை நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 2ஆம் வாய்ப்பாடு எடுக்கலாம். சரி, எப்படி 2ஆம் வாய்ப்புனா, ஸோ 2 6 12, ரைட்டு. இது ஓகே, 2 6 12. இதில் ஏதோ ஒன்று மைனஸ் மாற்றி கூட நம்ம -12 கொண்டு வந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வாங்க, ஸோ 2ஐயும் 6ஐயும் இப்போ கூட்டுங்க. தட் இஸ் 8ன்னு வருது. சரி, கழிங்க, 2ஐயும் 6ஐயும் கழிங்க. ஸோ -4ன்னு வருது. சரி, இல்லை 6 - 2 போடுங்க, +4ன்னு வருது. எப்படி பார்த்தீங்கனாலும் இங்கே +1 வரவே இல்லை. அப்போ இந்த ஸ்டெப் எடுத்ததும் நம்மளுக்கு தப்பு. ஸோ அப்போ நம்ம இதையும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ரைட்டு. அப்புறம் இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆன்சர்லேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக என்ன வந்திருக்கு பாருங்க. ஸோ 4 3 4 3 3 4, ஆனால் ஒரே ஒரு டைம் தான் 2 6 வந்திருக்கு. அப்போ 1 12 12 வரவே கிடையாது. அப்போ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ அப்போ நம்ம மேக்ஸிமம் 4 3க்கே ஃபஸ்ட்டே நம்ம போயிடணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நிறைய கொஷின்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்ணுறீங்க? ஸோ 4ஐயும் 3ஐயும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 4 3 12ன்னு சொல்லி போடுவோமா? ரைட்டு. இப்போ இதில் எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இந்த கூட்டலை வச்சு தான் கண்டுபிடிப்பீங்க. எப்படி? இப்போ 4லேருந்து 3 கழிச்சு பாருங்க. ஸோ 1 கிடைக்குது. இல்லை 3லேருந்து 4 கழிச்சு பாருங்க. ஸோ -1 கிடைக்குது. அப்போ நீங்கள் இதில் எது அக்செப்ட் பண்ணிக்குவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் 1 தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க. அப்போ +4 -3ன்னு தானே வந்திருக்கணும். அப்போது இதுலேருந்து நம்ம என்னது, இங்கே நம்ம சிம்பிள் போடலாம். தட் இஸ் இங்கே வந்து +4, இங்கே வந்து -3. ஸோ இப்போ 2ஐயும் பெருக்கி பாருங்க. ஸோ 4ஐயும் -3ஐயும் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் -12 கிடைக்கும் அல்லவா? அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் எக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட எக்ஸ்ன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ x + 4 x - 3. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 x + 4ம் x - 3 தான் வந்து x² + x - 12னுடைய காரணிகளாக இருக்கு. ஸோ கேள்வி எண் 2 என்ன கொடுத்துருக்காங்க? முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ வந்து 60 டிகிரி மற்றும் ஏபி சமம் ஏசின்னு கொடுத்துட்டு, அப்படி இருந்துச்சுன்னா ஏனில் முக்கோணம் ஏபிசி ஒரு என்னவா இருக்கும்? தட் இஸ் செங்கோண முக்கோணமா, இருசமபக்க முக்கோணமா, சமபக்க முக்கோணமா, அசமபக்க முக்கோணமா அப்படின்னு தெரியணும். ரைட், இப்போ நம்ம செங்கோண முக்கோணமா அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரு கோணம் மட்டும் 90 டிகிரியில் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது செங்கோண முக்கோணம். இருசமபக்க முக்கோணம்னா 2 பக்கம் வந்து சமமாக இருக்கணும். இந்த நீளங்கள் சமமாக இருக்கணும். சமபக்க முக்கோணம்னா 3 பக்கமும் சம நீளங்களை கொண்டாந்துருக்கணும். 3மே பார்த்தீங்கன்னா ஒரே அளவோட இருக்கணும். சரி, அசமபக்க முக்கோணம்னா ஸோ 3 பக்கமும் வெவ்வேறு அளவில் இருக்கும். அப்படி இருந்தால் அது அசமபக்க முக்கோணம் அப்படின்னு தெரியும். சரி, இப்போ நம்ம இதை போட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரி, அந்த முக்கோணத்தை எடுத்து போட்டு பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ பாருங்க, ஸோ முக்கோணம் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? தட் இஸ் கோணங்கள் வந்து ஸோ ஏ அப்படிங்கிற இடம் மட்டும் 60 டிகிரி அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம பேர் கொடுத்துக்கலாம். மேலே ஏ, இது பி அண்ட் இது வந்து சி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஏங்கிறது தான் என்னதுங்கிறாங்க? ஸோ 60 டிகிரி அப்படிங்கிறாங்க. அடுத்த கண்டிஷன் என்ன? ஏபியோட நீளமும் ஏசியோட நீளமும் சமங்கிறாங்க. அப்போ இந்த நீளமும் சமம் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் நமக்கு தெரியும். ஸோ முக்கோணத்தினுடைய 3 கோணத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 180 டிகிரி கிடைக்கணும். தட் இஸ் கோணம் ஏ
கூட்டல் கோணம் பி ப்ளஸ் கோணம் சி சமம் எவ்வளோ? ஸோ 180 டிகிரி கிடைக்கணும். ரைட்டு. ஓகே, அப்போ 180 டிகிரி கிடைக்கணும்னா அதில் ஒரு கோணத்தை அவங்க கொடுத்துட்றாங்க. என்னது? ஏங்கிறது மட்டும் 60 டிகிரி அப்படின்னு. அப்போ 60 டிகிரி ப்ளஸ் கோணம் பி ப்ளஸ் கோணம் சி அப்படிங்கிறது என்னது? 180 டிகிரி தருது. இப்போ என்ன பண்ணுறீங்க? கோணம் பியும் கோணம் சியும் அங்கேயே வச்சுக்கோங்க. ஸோ 180 மைனஸ் 60 போடுங்க. அப்போ என்ன கிடைக்குது? நான் இங்கே போடுறேன். ஸோ முக்கோணம் பியும் முக்கோணம் சியும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ 180லேருந்து 60 கழிங்க, என்ன கிடைக்கும்? 120. சரி, ஓகே. இப்போ இதில் என்ன கண்டிஷன்? ஸோ கோணம் பியும் கோணம் சியும் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா இங்கே பாருங்கள், முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் சம பக்க அளவு இருக்கக்கூடிய அந்த நீளத்தை உள்ளடக்கி அந்த கோணம் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே சமமாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் உருவாகிற கோணம் இது, இந்த பக்கம் உருவாகிற கோணம் இது. ரைட்டு. அப்போ அதனுடைய நீளங்கள் சமம்னா இந்த கோணமும் தட் இஸ் ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் சமங்கிறது நமக்கு தெரியும் கண்டிஷன் படி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கோணம் பியும் சியும் கூட்டுனா 120. அப்போ 120 2ஆக பிரிக்கணும், அவ்வளோதானே? 120 2ஆக பிரிங்க. ஸோ என்ன கிடைக்குது? 60 டிகிரி. அப்போ 60 டிகிரி. அப்போ கோணம் பிங்கிறது 60, கோணம் சிங்கிறது 60 டிகிரி அப்படின்னு தெரியுது இல்லையா? அதனால் நம்ம இங்கே இது 60, அதே போல் இதுவும் 60. இப்போ சொல்லுங்க, ஸோ 3 கோணம் சமமானா 3 பக்கமும் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக சமமாகும். அப்போ இது 3 பக்கமும் சமங்கிறனால இது நிச்சயமா என்னது? ஸோ சமபக்க முக்கோணம். ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய சமபக்க முக்கோணம் தான் இதனுடைய ஆன்சரா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 3, கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸ் டிகிரி சமம் 144 டிகிரி எனில் ஒய் டிகிரியினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒரு படம் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு போயிட்டே இருக்கு. ஸோ ஏபி அப்படிங்கிற ஒரு நேர்கோடு இருக்கு. அந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ சி அப்படிங்கிற ஒரு அந்த கதிரானது உருவாகி போயிட்டே இருக்குது. ரைட். இப்போ என்ன சொல்றாங்க? ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிகிரி, இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒய் டிகிரி அப்படிங்கிறாங்க. ஓகே, இதில் நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்? ஒரு நேர்கோடு இருந்துச்சுன்னா அந்த நேர்கோட்டில் ஸோ என்ன கோணம் உருவாகும்? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 180 டிகிரி உருவாகும். அது நமக்கு தெரியும். ரைட். அப்போது இது டோட்டலாக சேர்ந்து எவ்வளோ இருக்குது? தட் இஸ் 180 டிகிரின்னு நமக்கு தெரியுது. அதில் அவங்க என்ன சொல்லிடுறாங்க? எக்ஸ் டிகிரி 144. அப்போ இந்த எக்ஸுங்கிறது 144 டிகிரி அப்படின்னா அப்போ நம்ம இது எப்படி இருக்கும்? ஸோ அந்த இந்த ஒய் டிகிரிங்கிறது எப்படி இருக்கணும்? தட் இஸ் அந்த 180ல் 144 போயிடுச்சுன்னா எவ்வளோ வருமோ அதுதானே இதனுடைய ஆன்சர். அப்போ கழிச்சு போட்டு பாருங்க. தட் இஸ் 180லேருந்து 144 கழிங்க. தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 7 ஆகிடும். ஸோ 10ல் வந்து 4 போச்சுன்னா 6, 7 4 போச்சுன்னா 3. அப்போது இந்த 1ல் 1 0 போச்சு. 36 டிகிரி இங்கே ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஆப்ஷன் 1 36 டிகிரி 36 டிகிரி இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. a plus b the whole square சமம் 144, a minus b the whole square சமம் 4 எனில் a plus b the whole square plus a minus b the whole square சமம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டு. இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இருக்கட்டும். சரி, நம்மளுக்கு என்ன தெரியும்? that is a plus b the whole square plus a minus b the whole square தான் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ இது 144, இது ஜஸ்ட்டு ப்ளஸ் 4, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 148. அவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப சிம்பிள். நாம் வந்து இதோட எக்ஸ்பான்ஷன்லாம் போட்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது தப்பு. ஸோ ஜஸ்ட் நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணாலே நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்ம பார்க்கும்போது இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஈஸியாக நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 148. இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. -8 -15 என்ற புள்ளி வரைபடத்தில் எந்த கால் பகுதியில் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் கிராஃப் மாதிரியான அமைப்பு போட்டிருக்கேன். ரைட், நமக்கு தெரியும். ஸோ எது இந்த அச்சு எக்ஸ் டேஷ் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் இது வந்து ஒய் டேஷுங்கிற அச்சுன்னு தெரியும். சரி, அதெல்லாம் ஓகே. அப்போ இது வந்து ஓ அப்படிங்கிற அந்த புள்ளி, ரெண்டுமே வெட்டிக்கிற புள்ளி. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது 1, இது 2 அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அதே போல தான் இங்கேயும் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். இங்கே என்ன ஆகும்? தட் இஸ் -1 -2 அப்படின்னு போகும். அதே போல தான் இங்கேயும் -1 -2ன்னு போகும். ரைட். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் ஸோ இப்போ முதல்ல கால் பகுதியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம எது கொடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் பகுதி, இது வந்து செகண்டு. ரைட். இது பார்த்தீங்கன்னா தேர்டு கால் பகுதி. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கால் பகுதி. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல ஸோ நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ ++ன்னு இருக்கும். அப்போ ++ அப்படின்னு தான் இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா -+ன்னு இருக்கும்.
நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் கமா மைனஸ்னு இருக்கும். ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கமா மைனஸ்னு இருக்கும். அவ்வளோதானே வித்தியாசம். சரி, அப்போ இங்கே பாருங்கள். ஸோ மைனஸ் கமா மைனஸ் அப்படின்னு வர்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ நிச்சயமாக நமக்கு ஸோ 3ஆம் கால் பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா -8 மற்றும் -15. ஏன்னா -8 இந்த லைனில் தான் இருக்கும். ரைட், அதே போல் -15ங்கிறது இந்த லைனில் தான் இருக்கும். அப்போது அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் கால் பகுதியில் தான் வந்து அமையுது. எனவே நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 3ஆம் கால் பகுதி. ஸோ கேள்வி நேரம் பாருங்க. சுருக்குக 1/5 வகுத்தல் 2 1/2 சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், இது பார்த்தீங்கன்னா தகு பின்னம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னம். முதல்ல இதை வந்து நம்ம என்னது தகா பின்னமாக மாற்றணும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 2 1/2 எப்படி எழுதலாம்? ஸோ இந்த 2ஐயுமே பெருக்கிக்கணும். ஸோ 2ஐயும் பெருக்குங்க. என்ன கிடைக்கும்? ஸோ 2 2 4. அப்புறம் இந்த ப்ளஸ் 1ஆல் கூட்டிக்கணும். கூட்டிட்டு அப்புறம் வகுத்தல 2. அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 5/2 கிடைக்குதா? சரி, அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் 5/2 போடலாம். சரி, இப்போ நான் அதை இங்கே போடுறேன். ஸோ என்னது? 1/5 வகுத்தல் 5/2 வருது. ஓகே, நமக்கு வகுத்தலை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும்? ஸோ வகுத்தல், இங்கே ஒரு வகுத்தல் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு வகுத்தல், அதாவது வகுத்தல் மீன்ஸ் இன்னொரு பின்னம் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ஸோ நம்ம இந்த வகுத்தல் அப்படிங்கிற குறியீட்டை பெருக்கலா மாத்திக்கலாம். எப்போ? ஸோ இந்த 5/2 அதோட தலைகீழியா போட்டுடணும். போட்டுட்டு அப்புறம் நம்ம பெருக்கிக்கலாம். தட் இஸ் 5/2 2/5 மாத்திரணும். சரி, அதை நான் இங்க போடுறேன் பாருங்க. தட் இஸ் ஸோ 1/5 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 1/5 ஸோ பெருக்கல் போட்டுக்கோங்க. வகுத்தலுக்கு பதிலாக போட்டுட்டு ஸோ 2/5 அதால பெருக்கிக்கோங்க. அப்போ பாருங்க. ஸோ 2 2 5 25. ஸோ இந்த மாதிரியான ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. எஸ், ஆப்ஷன் 1 பாருங்க. ஸோ 2/25 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ கேள்வி எண் 7 பாருங்க. 6.25 வர்க்கமூலம் காண்க அப்படின்ட்டாங்க. ஓகே, வர்க்கமூலம் தெரியும் நமக்கு. ஸோ இதில் எந்த நம்பர்ஸை வந்து எல்லாமே பாருங்களேன் 2 5 2 5 2 5ன்னு தான் வருது. ரைட்டு. ஸோ அதனுடைய ஸ்கொயர் தான் பார்த்தீங்கன்னா 6.25 இருக்கணும். அப்படி தானே அர்த்தம்? ஏன்னா ஸோ பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25ன்னு போட்டுக்கோங்க. 2 5 இருக்குன்னா 25 ஸ்கொயர். 25 ஸ்கொயர்னா எப்படி போடுவோம்? ஸோ 25 பெருக்கல் 25ன்னு போடுவோமா? ரைட், இப்போ அது வந்து என்ன கொடுக்குது? தட் இஸ் 5 25. ஸோ மிச்சம் 2 2 10 12. ஸோ 2 10க்கு 1. ஓகே, 2 2 4 1 5. அப்போ என்ன கிடைக்குது? ஸோ 625 கிடைக்குது அல்லவா? ரைட்டு. ஸோ அப்போ 25 ஸ்கொயர்னு போடும்போது நம்மளுக்கு என்னது? 625ன்னு கிடைக்குது. பட் இங்கே வந்து 6.25ன்னு கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எங்கே இடையில இங்கே வந்து புள்ளி வந்து இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது? 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ இங்கே பாருங்களேன் 2.5 2.5 அப்படின்னு போகும்போது இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம். சரியா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ 2.5 பெருக்கல் 2.5ஆக இருந்திருந்தால், ஸோ இப்போ இந்த 625ங்கிற விடையில் ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 6.25ன்னு கிடைச்சிருக்கும் தானே. அப்போ 6.25னுடைய வர்க்க மூலம் என்னவாக இருக்க முடியும்? ஆப்ஷன் 4 2.5ஆக தான் இருக்க முடியும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 8 பாருங்க. 2y - 7 = 1 எனில் y-இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ், நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம். சரி, இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 2y - 7 = 1. ரைட், இப்போ நம்ம 2y வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 1 இந்த -7 ஆனது அந்த பக்கம் போச்சுன்னா ஸோ +1 +7 மாறிடும். அப்போ என்ன ஆகுது? தட் இஸ் 1 + 7ங்கிறது 8. ஸோ அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 2y = என்னது? 8ன்னு கிடைக்குது. அப்போ y = என்னது? 8 2ஆல் வகுத்துருங்க. அப்போ 4. அப்போ y-னுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது? நமக்கு 4ன்னு கிடைக்குது. அது எங்கேயாவது இருக்குதா? எஸ், ஆப்ஷன் 2ல் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 4. ஸோ கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. ஸோ x - 1 பெருக்கல் 2x - 3ன் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பெருக்கி வந்த விடையை கீழெல்லாம் போட்டிருக்காங்க. 1 2 3 4ல் போட்டிருக்காங்க. இதில் எது வரும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு 2xஆல் பெருக்கலாம். அதன் பின்ன மறுபடியும் எக்ஸ் எடுத்துகிட்டு -3ஆல் பெருக்கலாம். அதன் பின்ன -1 எடுத்துகிட்டு போய் 2xஆல் பெருக்கலாம். அதன் பின்ன -1 வச்சு -3 பெருக்கலாம். சரி, இதை நம்ம பெருக்கி போட்டோம்னா அவ்வளோதான் விடை. ஓகே, இப்போ பாருங்கள் நான் ஸோ x - 1 ஸோ பெருக்கல் 2x - 3. சரி, ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு இங்கே பெருக்கலாம். சரி, எப்படி வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் பெருக்கல் 2x. ஓகே, இப்போ என்னது? ஸோ எக்ஸை வந்து -3 கூட நம்ம பெருக்கலாம். ஓகே, அப்போது இங்கே +x இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ எக்ஸ் பெருக்கல் 3 அப்படின்னு வரும். ரைட், இப்போ நம்ம -1 பெருக்கல் 2x. ஓகே,
அப்போ -1 பெருக்கல் 2x போட்டாச்சு. அதன் பின்ன பாருங்க. ஸோ -1 பெருக்கல் -3. ஓகே. ஸோ அதை நான் இங்கே போடுறேன் பாருங்க. தட் இஸ் -1 பெருக்கல் -3. சரி, இப்போ நம்ம அதை அப்படியே எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பெருக்கல் 2x, அப்போ 2x². ஏன்னா எப்போவுமே இந்த நம்பர்ஸ் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துடணும். அதனால நம்ம அதை முன்னாடி போட்டு எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் தெரியும், x². ஓகே, இப்போ இதுலேயும் பாருங்க நம்பர் முன்னாடி வந்துடும். அப்போ -3x. அடுத்தது இப்போ -1 பெருக்கல் 2x என்னது -2x. ஓகே, இப்போ -1 பெருக்கல் -3. இப்போ இது பாருங்க என்ன ஆகும். ஸோ ஓர் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 ஆகிடும். அப்போ இங்கே +3. அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. ரைட், இப்போ இந்த டேர்ம் மட்டும் பாருங்களேன். எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸை பொதுவாக எடுக்கலாம்ல. ரைட், அப்போ எக்ஸை பொதுவாக எடுத்திங்கன்னா என்ன ஆகும். தட் இஸ் நான் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ -3x -2xன்னு இருக்கா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம். ஸோ அதில் எக்ஸை மட்டும் வெளியில் எடுக்கலாம். எக்ஸை மட்டும் வெளியில் எடுத்திங்கன்னா உள்ளே என்ன வரும். -3 -2 எக்ஸ்ன்னு வரும். அப்போ -3 -2னா -5x தானே. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம். தட் இஸ் 2x² -5x +3 எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட பாருங்கள். இங்கே பாருங்கள் 2x² -5x இங்கே அப்படி தான் இருக்குது. பட் நம்மளுக்கு அடுத்தது +3 வரணும். ஸோ +3 வரணும்னா அது இங்கே தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய 2x² -5x +3 தான். கொஸ்டின் நம்பர் 10. சென்ற ஆண்டு ஒரு ஸ்கூட்டரின் விலை ரூபாய் 34,000. இந்த ஆண்டு இதன் விலை 25% கூடுதலாகின்றது எனில் கூடுதல் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ கூடுதல் ஆகுது அப்படின்னு தான் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும். ஸோ 34,000ல் எத்தனை % ஆமா. ஸோ தட் இஸ் 25% ஆகுமா. ஸோ 25%. ஓகே, ஸோ அப்போ 34,000ல் 25% அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும். ஸோ பெருக்கத்தான் செய்யணும். ஓகே, இப்போ பர்சன்டேஜ்னா என்ன பண்ணுவோம். இப்போ 4% என்னன்னு போடுவோம் 4. ஸோ இதை வகுத்தல் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ வகுத்தல். ஸோ இது ரெண்டையுமே 2 பூஜ்ஜியமாக எடுத்துக்கோங்க. அப்போ 2 பூஜ்ஜியம் இங்கே 1 போடணும். அப்போ இந்த மாதிரி வடிவம் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம். இந்த மாதிரி மாற்றுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 25%க்கு பதிலாக நம்ம என்னன்னு போடணும். தட் இஸ் ஸோ 34,000 பெருக்கல் 25/100 அப்படின்னு போடுங்க. ரைட், இப்போ இந்த 0க்கு 0 அடிச்சிடுங்க. ஸோ 0க்கு 0 அடிங்க. இப்போ என்ன கிடைக்குது. தட் இஸ் 340 பெருக்கல் 25. சரி, இப்போ இதை பெருக்கி போடுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, சரி நான் இப்போ இங்கே போடுறேன் பாருங்கள். தட் இஸ் 340 பெருக்கல் 25. சரி, எப்படி பெருக்குவீங்க. ஸோ 5 0 0. ஓகே, 5 20க்கு 0 மிச்சம் 2. ஸோ 15 2 17. ஓகே, நெக்ஸ்ட் என்னது. தட் இஸ் 0 4 2 8 3 2 6. இப்போ பாருங்கள் 0 0 7 8 15க்கு 5 மிச்சம் 1. ஸோ 8,500. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு கிடைக்கணும். தட் இஸ் 8,500ன்னு கிடைக்கணும். அப்படி தானே. ரைட், அப்படி ஆன்சர் இங்கே இருக்கா. எஸ், ஆப்ஷன் 2 பாருங்கள் 8,500 இருக்குது. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர். சரி, இது மனக்கணக்காக போடுறதுனா என்ன பண்ணுவீங்க. தட் இஸ் 34,000 இருக்கு இல்லையா. 34,000ல் பாதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினா அதில் 50%னா என்ன. ஸோ இதில் பாதி தானே. 2ஆல் வகுத்தனா நமக்கு என்ன கிடைக்கும். 50 கிடைக்கும். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன். இது 2ஆல் வகுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும். தட் இஸ் 17,000 கிடைக்கும் தானே. ஓகே, இப்போ 17,000 தான் என்னது 50%. ஓகேவா. சரி, 17,000ங்கிறது 50%னா அதில் பாதி தானே 25%. அப்போது ஸோ 17,000ல் பாதி எவ்வளோ. தட் இஸ் 8,500. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 50ல் பாதி. 50%ல் பாதினா எவ்வளோ. ஸோ 25% தானே. ஸோ நீங்கள் இப்படி நீங்கள் எடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும். தட் இஸ் 8,500 தான் கிடைக்கும். தட் இஸ் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 8,500. கொஸ்டின் நம்பர் 11. ஒரு அலமாரி 5% தள்ளுபடியில் ரூபாய் 5,225க்கு விற்கப்படுகின்றது. அதன் குறித்த விலையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் தள்ளுபடியோடைய சதவீதம் கொடுத்துட்டாங்க. ரைட், அதன் பின்ன பார்த்தீங்கன்னா விற்கப்படுகின்றது. அப்போ விற்பனை விலையே கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் தள்ளுபடி மட்டும் என்னது அவங்க சதவீதத்தில் தான் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொஷின் கேட்குறாங்க. குறித்த விலை என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ரைட், இதெல்லாம் கம்பைன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியும். ஒரு ஃபார்முலா. தட் இஸ் தள்ளுபடி அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும். தட் இஸ் ஸோ குறித்த விலையிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ விற்பனை விலையை கழிப்போம். அப்படித்தானே. ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டு, இப்போ அதில் தள்ளுபடி அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. ரைட், பட் இந்த குறித்த விலையை நம்ம என்னன்னு பண்ணலாம் அப்படின்னா நானாக இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்.
குறித்த விலையே எக்ஸ். அதாவது நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸோ 105 ரூபா ப்ராடக்ட்டு அப்படின்னு குறிச்சிருக்காங்க நம்ம ஒரு கடைக்கு போனால். ஆனால் அவங்க வந்து 100 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட கம்மி பண்ணி தந்தாங்கன்னா ஸோ அங்கே தள்ளுபடிங்கிறது 5 ரூபா அப்படி தானே. ஸோ அதை தான் நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். பட் 105ங்கிறது இங்கே இல்லை. ஸோ எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ரைட்டு. இப்போ பாருங்கள், ஸோ குறித்த விலை நமக்கு தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, மைனஸ் விற்பனை விலை தான் இங்கே கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 5225. ஸோ அப்போ அதை நான் போட்டுக்கிறேன் 5225. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியாது, தள்ளுபடி என்ன அப்படின்னு தெரியாது. சரியா? அப்போ முதல்ல தள்ளுபடி தெரியணும்னா நமக்கு என்ன தெரியணும், தட் இஸ் தள்ளுபடி சதவீதம் அப்படின்னு ஒன்று தெரியும். என்னது, தட் இஸ் குறித்த விலையில் நம்மளுக்கு எவ்வளவு தள்ளுபடி நடந்திருக்கோ அது வந்து ஸோ 100க்கு கன்வெர்ட் பண்ணி சொல்கிறது தான் வந்து தள்ளுபடி சதவீதம்னு தெரியும். ரைட்டு. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, தள்ளுபடி சதவீதம் கொடுத்துட்டாங்க, இது கொடுத்துட்டாங்க அப்படி தானே. அப்போ இது என்னது 5% தானே. ஸோ அந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ தள்ளுபடி போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம குறித்த விலையத்தை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்புறம் 100. ரைட்டு. இதன் பின்ன என்ன பண்ணுறீங்க, ஸோ ஜஸ்ட் இப்போ தள்ளுபடியே அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா தள்ளுபடி தானே நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தள்ளுபடி அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நான் அதை இந்த பக்கம் போட்டுக்க பாருங்கள். தள்ளுபடி அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த எக்ஸ் அங்கே வந்து என்ன ஆகும், பெருக்கப்படும். ஸோ இப்போ 5 பெருக்கல் எக்ஸு. ஸோ இந்த 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், தட் இஸ் இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸோ வகுக்கப்படும். ஸோ இங்கே வகுத்தல் 100. ரைட். அப்போ என்ன பண்ணுவீங்க, தட் இஸ் தள்ளுபடி சமம். ஸோ இந்த 5னா 4×5 ஸோ 25 100. அப்போ x/20 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது அல்லவா. சரி, அப்போ தள்ளுபடி நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடம் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால போட முடியும். ஓகே, இப்போ தள்ளுபடி. அப்போ இந்த இடத்துல இந்த கொஷின் மார்க்குக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த x/100 போட்டுக்கலாம், x/20 போட்டுக்கலாம் அல்லவா. ஸோ x/20 போட்டுக்கோங்க. ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த 5225 இங்கே கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இதை வந்து இங்கே கொண்டு போயிடுங்க. ரைட்டா. அப்போ என்ன நடக்குது பாருங்கள், தட் இஸ் 5225 சமம் எக்ஸ் மைனஸ் x/20. ஓகே, இப்போ பாருங்கள் மீசிமா எடுக்கணுமா, மீசிமா எடுங்க. ஸோ 20ன்னு எடுக்கும்போது ஸோ மேலே 20x மைனஸ் எக்ஸு. ஸோ அப்போ அது வந்து 5225க்கு சமமாக இருக்குது. ரைட். அப்போ 20xல ஒரு எக்ஸ் போச்சுன்னா 19xன்னு நமக்கு தெரியும். 19x/20 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, போட்டுருங்க. சரி, இப்போ இது எதுக்கு சமம், 5225க்கு சமம். ஓகேவா. சரி, இப்போ எனக்கு என்ன வேணும், எக்ஸோட மதிப்பு தானே வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை இந்த பக்கம் கொண்டு போகிறேன். தட் இஸ் 5225 பெருக்கல் 20/19 சமம் எக்ஸு அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ 5225 நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ 19ஆல் வகுக்கிறோம். ஓகேவா. ஸோ 2 19 எவ்வளோ, ஸோ 38. ஸோ 38 போட்டுக்கோங்க. ஸோ 12ல் 8 போச்சுன்னா 4. ஸோ 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ 142. ஓகே, அப்போ பாருங்கள். ஸோ 19 7 எத்தனை வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் 19 7 நான் போடுறேன். ஸோ 19 7 பாருங்கள். ஸோ 7 63க்கு 3 மிச்சம் 6. ஸோ 1 7 7 6 13 133 வருதா. சரி, அப்போ நம்ம 7 டைமுக்கு வந்து நம்ம வந்து 133 போடுறோம். சரி, இப்போ பாருங்கள். ஸோ இங்கேருந்து கடை வாங்குறீங்க அப்படின்னா 12. ஸோ 12ல் வந்து 3 போச்சுன்னா ஸோ 9. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 3 ஆகிடுது. ரைட்டு. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 5 நம்ம கீழே இறக்கிக்கலாம். அப்போ 95ன்னு வந்துடுது. ஓகே, இப்போ பாருங்கள் 19வது வாய்ப்பாடில் ஸோ 5 டைம் போட்டு பாருங்களேன். 9 45. ஸோ 4 5 4 9. ஸோ 95. ஸோ 275 டைம் போட்டிங்கன்னா ஸோ 5225 வருது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஸோ 275ன்னு போடலாம். அப்படி தானே. சரி, அப்போ போட்டுக்கோங்க. சரி, அப்போ இங்கே என்ன வருது பாருங்க, தட் இஸ் 275 பெருக்கல் 20 சமம் எக்ஸ்ன்னு வருது. சரி, நான் இந்த ஸ்டெப்பில் இங்கே கொண்டாந்துடுறேன் எக்ஸை. சரி, எக்ஸ் சமம் 275 பெருக்கல் 20. ஓகே, ஸோ இதுதானே குறித்த விலை. ஸோ அதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ரைட்டு. இப்போ பாருங்கள் 275 ஸோ 20ஆல் பெருக்குங்க. முதல்ல 2ஆல் பெருக்குங்க. என்ன வருது பாருங்கள். ஸோ 1000 10. ஸோ 0 மிச்சம் 1. 7 2 14 1 15. ஸோ மிச்சம் 1. 2 2 4 1 5. ரைட்டு. ஸோ அது இல்லாமல் ஒரு 0 இருக்குது எக்ஸ்ட்ரா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், தட் இஸ் எக்ஸ்னா நம்ம குறித்த விலைன்னு எடுத்தோம். அதுதான் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, இப்போ 5500 கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 ரூபாய் 5500. இதுதான் நம்மளுடைய விடை. சரி, இதுவே மனக்கணக்காக நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ரூபா பொருள் இருக்கு இல்லையா, அந்த 100 ரூபா பொருளை நான் 5% வந்து குறைச்சி நான் கொடுக்குறேன். சரி, அப்போ 100 ரூபா பொருளை 5% குறைச்சி கொடுத்தேன்னா அப்போ 100ல் ஸோ 5%ங்கிறது எவ்வளோ,
ஸோ 5 ரூபா தெரியும் உங்களுக்கு, ரைட்டு தானே? ஸோ 5 ரூபா இருக்கும், ஓகேவா? அப்போ நான் 100 ரூபாயிலிருந்து என்ன பண்ணுறேன், 5 ரூபா குறைச்சி 95 ரூபாய்க்கு நான் அந்த பொருளை வந்து கொடுக்குறேன், அப்படி தானே? ரைட். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, தட் இஸ் ஸோ 100 ரூபா பொருளை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ 95 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சரி, அப்போது எனக்கு என்ன விலைன்னு தெரியாது, அதாவது நான் குறிச்ச விலை எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அது ஆனால் நான் விற்கும் போது 5225 ரூபாய்க்கு நான் விற்றுட்டேன், அப்படி தானே இங்கே அர்த்தம்? ரைட்டு. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஸோ அப்போ நம்ம எக்ஸ் வந்து நமக்கு தெரியாது, ரைட்டா? அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ 100 ரூபா பொருளை நான் 95 ரூபாய்க்கு விற்றேன்னா அப்போ 5225 ரூபா பொருளை நான் எவ்வளோக்கு விற்றுருப்பேன் அப்படிங்கிறது தானே இந்த கான்செப்ட், ரைட்டு? சரி, அப்போ நம்ம அடித்து போடலாம், ரைட்? இப்போ பாருங்கள், ஸோ எத்தனை டைம் 100, ஸோ 20 டைம் 100, இது வந்து 19 டைம், ஸோ 95. அப்போ இது நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஸோ 19 275 டைம் போட்டிங்கன்னா 5225 வருது. அப்போ இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு என்னன்னு கிடைக்குது, 5500ன்னு கிடைக்குது. ஸோ இப்படி நம்ம வந்து இந்த எக்ஸோட வேல்யூ, அதாவது குறித்த விலையோட விலையை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படியும் நம்ம போடலாம். ஸோ நம்மளுடைய மனக்கணக்கு தான் இது. ஸோ கேள்வி எண் 12, ஒரு வட்டத்தின் விட்டம் 84 சென்டிமீட்டர் மற்றும் அதன் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி எனில் அதன் கால்வட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, ரைட்? இப்போ நம்மளுக்கு தெரியும், ஸோ வட்டம் தெரியும், ஸோ நம்ம ஒரு வட்டம் இப்படி போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு வட்டமாக இமேஜின் பண்ணிக்கோங்க, ரைட்? இப்போ என்னது, ஸோ வட்டத்தினுடைய விட்டம் அப்படிங்கிறாங்க. விட்டம்னா என்ன, மையம் வழியாக செல்றது தான் வந்து விட்டம்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து விட்டம். சரி, இதைத்தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா டோட்டலாக ஸோ 84 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டு? இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, இதன் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி எனில், ஓகே. இப்போ 90 டிகிரி உருவாகணும்னா எப்படி உருவாயிருக்கணும், தட் இஸ் இங்கேருந்து இப்படி 90 டிகிரி உருவாயிருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த இடம் தான் வந்து 90 டிகிரி, ரைட்டு? ஓகே. அப்படி இருந்துச்சுன்னா கால்வட்டத்தினுடைய சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கால்வட்டம்ங்கிறது எது, தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவு அண்ட் இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, இந்த கால்வட்டம், இதனுடைய சுற்றி வர அளவு. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ இங்கேருந்து இப்படி வந்து இது முடியணும், ஓகேவா? அதனுடைய அளவு தெரியணும் அப்படிங்கிறாங்க, ரைட்? இப்போ முதல்ல நம்ம இந்த லென்த் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த லென்த், இந்த நீளம் என்ன பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், தட் இஸ் இது என்னது, ஒரு ஆரம் தானே? ஏன்னா இது வந்து டோட்டலாக இது வந்து மையத்தின் வழியாக போகிறது, விட்டம் அப்படின்னா ஸோ இங்கேருந்து இந்த அளவு வந்து நம்ம ஆரம்னு சொல்லுவோம். அப்போ ஆரம் அப்படிங்கும்போது ஸோ இங்கேருந்து இந்த அளவு என்னன்னு சொல்லுவோம், ஸோ 84ல் பாதி. ஸோ 84ங்கிறது விட்டம், விட்டத்தில் பாதி என்ன, தட் இஸ் 42, ஓகே. அப்போ இது வந்து 42 சென்டிமீட்டர், ஓகே. அதே போல் தானே, ஏன்னா வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவோட தான் இருக்கும். அப்போ இதுவும் என்னது 42, அதே போல் தான் இதுவும் 42, ஓகேவா? அதனால தான் 42 கூட்டினா 84ன்ட்டு இங்கே டோட்டலாக இருக்கக்கூடியது. இந்த 84ங்கிறது விட்டம், ஸோ இந்த 42ங்கிறது ஆரம், சரியா? ஆரம், ஓகே. அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? இப்போ என்ன கேட்குறாங்க, ஸோ இப்போ கால்வட்டத்தினுடைய சுற்றளவு தானே கேட்குறாங்க. சரி, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னது, ஸோ இங்கே ஆல்ரெடி 42 இருக்குது தெரியும், இங்கே 42, நான் எந்த இடத்துல சொல்கிறேன்னா இந்த லென்த்து 42 தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல 42 தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வட்ட வில் இருக்கு இல்லையா, இது தானே பார்க்கணும். அப்போ முதல்ல வட்ட வில்லோட சுற்றளவு நம்ம பார்க்கணும். சரி, வட்ட வில்லோட சுற்றளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் வட்ட வில்லின் சுற்றளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம், என்னது, தட் இஸ் 360 டிகிரியில் ஸோ எவ்வளோ டிகிரி ஏற்படுத்துது, ஸோ 90 டிகிரி ஏற்படுத்துதுன்னு சொன்னாங்கன்னா ஸோ ஒரு முழு வட்டத்தினுடைய சுற்றளவு என்னது, 2πr அப்படின்னு அர்த்தம், ஓகே. அப்போ அதில் எவ்வளோன்னு பார்க்கணும், சரிதானே? சரி, இப்போ நம்ம அதை முதல்ல இங்கே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணி போட்டுட்டு அப்புறம் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, 9 இங்கே 36ங்கிறது 4, அப்போ 40ன்னு கிடைக்குது, ஓகே. இங்கே 10, தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம 0 எடுத்துடலாம், ஓகே. 0 எடுத்துட்டிங்கன்னா அப்போ 9 பார்த்தீங்கன்னா 4 டைம் அடங்குது, ரைட்டு? சரி, இப்போ இங்கே பாருங்கள், அடுத்தது என்ன பண்ணுவீங்க, தட் இஸ் இந்த 4 வந்து அடிங்க. தட் மீன்ஸ் இங்கே போடுற பாருங்க 2πr இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, ரைட்? இப்போ இதை அடிங்க, தட் இஸ் 2க்கு இங்கே 4 அடிச்சிங்கன்னா தட் இஸ் πr/2 அப்படின்னு கிடைக்குது, ரைட்? இப்போ பை நமக்கு வேல்யூ தெரியும், என்னது, ஸோ ஆல்ரெடி நம்ம பையினாலே என்னது 22/7ன்னு தெரியும் அல்லவா? சரி, அப்போ நம்ம அதை வந்து இங்கே பயன்படுத்தலாம், தட் இஸ் 22/7 பெருக்கல் ஸோ ஆறுங்கிறது இப்போ தான் பார்த்தோம், ஸோ 42 சென்டிமீட்டர். அப்போ 42 வகுத்தல்ல இங்கே ஆல்ரெடியே 2 இருக்குது, ஸோ அப்போ அதையும் போட்டுக்கோங்க. சரி, இப்போ அடித்து போடுங்க, தட் இஸ் 1 6 42, ஓகே. 2 2 ஸோ அப்போ 11 2 22, அப்போ 11 பெருக்கல் 6 என்னது 66 சென்டிமீட்டர்,
சரி, இந்த 66 சென்டிமீட்டருங்கிறது எந்த நீளத்த சொல்லும் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து இப்படி வளைஞ்ச இந்த நீளத்த மட்டும் தான் சொல்லும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 66ன்னு சொல்லுவோம். ரைட். அப்ப நம்மளுக்கு வேற என்ன வேணும்? ஆக்சுவலா இந்த 2 ஆரத்தையும் நம்ம கூட்டணும். ஏன்னா இந்த ஆரமும், இந்த ஆரமும் சேர்ந்து தான் அந்த கால் வட்டத்த உருவாக்குது இல்லையா? அப்ப முதல்ல இந்த 2 ஆரத்தையும் நம்ம கூட்டிக்கணும். அப்ப பார்த்தீங்கன்னா என்னது? தட் இஸ் வட்டவில்லின் சுற்றளவு மட்டும் இல்ல. தட் இஸ் 2 ஆரத்த வந்து கூட்டணும். சரி, 2 ஆரங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ விட்டம். விட்டம் எவ்வளவு? 84. அதாவது 42, 42. இந்த 42யும் இந்த 42யும் கூட்டுங்க. சரியா? அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 66 இருக்கு. அப்புறம் 42 + 42. அதுதான் நான் வந்து 2 ஆரம்னு போட்டிருக்கேன். 2 டைம் வந்து போடுறேன். சரி, இப்ப போய் எல்லாத்தையும் கூட்டுங்க. தட் இஸ் 66, 42, 42. ஸோ 6 2ம் 8 2ம் 10க்கு 0 மிச்சம் 1. ஸோ 6 4 10 1 11 4 15. ஸோ 150. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 150 சென்டிமீட்டர். இதுதான். ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 42, அடுத்தது இது ஒரு 42. ஸோ மொத்தம் 84. அடுத்தது இங்கே ஒரு 66. ஸோ 3யும் கூட்டினா நம்மளுக்கு 150ன்னு வருது. இதுதான் நம்மளுடைய விடை. ஸோ கேள்வி எண் 13 பாருங்க. 3 பெருக்கல் 5p - q + 3லிருந்து 2p - q கழிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ தட் இஸ் எப்போ பார்த்தீங்கன்னாலும் இந்த லிருந்து அப்படின்னு இருந்தால் அதை ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும். ஓகே, அதை கழிக்க அப்படின்னா அது செகண்ட்ல இருக்கணும். ஓகேவா? ஆனால் என்ன பண்ணணும்? ஸோ எதை கழிக்கணுமோ அங்கே வந்து மைனஸ் சைன் போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ நம்ம போடலாம். தட் இஸ் பாருங்க. ஸோ லிருந்து அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம இதை எழுதிக்கலாம். ஸோ 3 × 5p - q + 3. தட் இஸ் இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா பெருக்குங்க. ஸோ 3 பெருக்கல் 5 என்ன ஆகுது? தட் இஸ் 3 15p. ஓகே. அப்புறம் ஸோ இந்த 3ங்கிறது பொது. அதனால நம்ம ஒவ்வொரு டேர்ம்லையும் பெருக்கணும். அப்போ -3q. அடுத்தது ஸோ 3 பெருக்கல் 3. ஸோ 3 3 9. ஸோ +9 அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட். அதன் பின்ன என்ன பண்ணுறீங்க? தட் இஸ் இந்த 2p - q இருக்கு இல்லையா? அதையும் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்க 2. ஸோ p - q. ஓகே. அதையும் நம்ம அந்த p அண்ட் q அந்தந்த ரெஸ்பெக்டிவ், அதாவது அதுக்குண்டான உறுப்புகளோட எழுதிக்கலாம். ஒத்த உறுப்புகளோட எழுதிக்கலாம். அப்போ இங்கே பாருங்க. ஸோ 2 பெருக்கல் p என்ன கிடைக்குது? தட் இஸ் 2p. ஓகே. அடுத்தது ஸோ 2 பெருக்கல் q வந்து 2q. ஆனால் மைனஸ் இருக்கனால -2q அப்படின்னு போட்டுக்கிறீங்க. சரி, எதுவுமே இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருங்க. ரைட். இப்போ பாருங்க. ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ கழிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே நம்ம கழிக்க போகிறோம் அப்படின்னா இந்த சிம்பிள் போட்டு நம்மளுக்கு இங்கே கழிக்கிறதுக்கு ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே மைனஸாக மாறிடும். இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே. சரி, இப்போ கழிங்க. தட் இஸ் என்ன ஆகுது? 15 - 2. ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ 15லேருந்து 2 போயிடுச்சுன்னா எப்படி கழிப்பீங்க? ஸோ இங்கே சைடில் போடுறேன் பாருங்கள். ஸோ 15 - 2 தானே? 15 - 2. அப்போ என்ன கிடைக்குது? 13ன்னு கிடைக்குதா? அப்போ 13p ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ அடுத்தது -3 + 2ன்னு இருக்கு. பாருங்க, இது ரெண்டுமே குறி மாறி இருக்கு. அப்போ நம்ம கழிக்கணும் தானே? சரி, 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ பெரிய குறி மைனஸ் தான். அப்போ -1. அப்போ -1q. ஓகே, ப்ளஸ் 9 இருக்கு. ஓகே, இதை நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் 13p - q + 9ன்னு எழுதலாம். சரியா? அதாவது அந்த 1 நான் அப்படியே நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம். ஏன்னா இங்கே வந்து 2வது ஆப்ஷனில் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் 1 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு க்யூன்னு எழுதினாலும் ஒன்று தான், ஜஸ்ட் ஒரு க்யூ அப்படியே போட்டுக்கிட்டாலும் ஒன்று தானே. அதனால் நம்மளுடைய ஆன்சர் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். 13p - q + 9 அப்படிங்கிறது ஸோ இந்த 2வது ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய 13p - q + 9. இது நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. 3 6 9 12 15 இவற்றின் சராசரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ கொடுக்கப்பட்ட எண்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கூட்டிட்டு மொத்த எண்கள் எத்தனை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வகுத்துடணும். ரொம்ப சிம்பிள் மேட்ரிக் தான். ஓகே, நான் இப்போ எல்லாத்தையுமே கூட்டுறேன் பாருங்க. தட் இஸ் 3 + 6 + 9 + 12 + 15. ரைட், போட்டாச்சு. இப்போ இது மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. தட் இஸ் 1 2 3 4 5 5 நம்பர்ஸால நம்ம என்னது நம்பர்ஸ் இருக்கனால 5ஆல் நம்ம வகுத்தரணும். அவ்வளோதான். சரி, இப்போ கூட்டுங்க. தட் இஸ் என்னது? 3 + 6 9, 9 + 9 18, 18 + 12 ஸோ 30, 30 + 15 45. அப்போ 45. ஸோ 5ஆல் வகுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் 9. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடிய 9 தான் நம்மளுடைய விடை. ஸோ கேள்வி எண் 15 பாருங்க. -7ன் பெருக்கல் தலைகீழி அப்படிங்கிறாங்க. பெருக்கல் தலைகீழின்னா என்ன? அதனுடைய தலைகீழியாக எழுதணும். அந்த மைனஸ் எல்லாம் பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதை தலைகீழாக எழுதணும். தலைகீழாக எழுதணும்னா மேலே
எந்த நம்பர் போட்டிருக்கணும், 1 போட்டிருக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 இருக்கக்கூடிய -1/7. ஸோ ரொம்ப எளிமையான விடை. ஸோ இதனுடைய பெருக்கல் தலைகீழ் என்பது ஆப்ஷன் 4 -1/7. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இல்லை இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா, ஸோ நாம் 2 நம்பரை பெருக்கணும். ஸோ அப்படி 2 நம்பரை பெருக்குனா அதை 1 அப்படிங்கிறத தரணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த நம்பர் இதுக்கு பெருக்கல் தலைகீழி, இந்த நம்பர் இதுக்கு பெருக்கல் தலைகீழி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் -7 தானே கொடுத்துருக்காங்க. சரி, -7 -7 கூட எந்த நம்பரை பெருக்கினா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ அப்போ 1/7 -7 பெருக்கணும், அவ்வளோதானே. ஏன்னா இது ரெண்டுமே இப்படி கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 1 தானே ஆன்சர் வரும். அப்போது 1/7 -7ங்கிறதும் -1/7ங்கிறதும் 1 தான். அப்போ நம்மளோட ஆன்சர் -1/7. இதுதான் நம்மளுடைய விடை. ஸோ கேள்வி எண் 16 என்ன கொடுத்துருக்காங்க, 169 வர்க்கமூலம் தானே கொடுத்துருக்காங்க. ரைட்டு. அப்போ நம்ம என்னது 169ங்கிறது எதோட வர்க்கம்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரி, வர்க்கம்னா என்ன? ஸோ 2 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 13 ஸ்கொயர், 13 ஃபஸ்ட் இருக்குது. ஸோ 13 ஸ்கொயர் எடுக்கிறேன். ரைட்டு. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தட் இஸ் 13 ஸ்கொயர்னு எடுத்தீங்கன்னா தட் இஸ் 13ஐயும் பெருக்குங்க. 3 3 9. ஸோ 3. ஸோ 3 1 1. ஸோ அப்போ 169ன்னு கிடைக்குதா? அப்போ நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆன்சர் கிடைச்சிருச்சு அல்லவா? அப்போ நம்மளுக்கு 169 வர்க்க மூலம்ங்கிறது என்னது? ஸோ தட் இஸ் 13 போட்டோன்னே தெரியும். இல்லைனா நீங்கள் மேக்ஸிமம் இந்த 13 ஸ்கொயர்டு, 17 ஸ்கொயர்டு, 15 ஸ்கொயர்டு இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். வர்க்க மூலம் கேட்குறாங்களா இல்லை வர்க்கம் கேட்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. வர்க்க மூலம்னா பார்த்தீங்கன்னா அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் எடுத்து எழுதணும். சரி, அதே வந்து வர்க்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? தட் இஸ் அது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், பெருக்கி இருங்க ஒரு நிமிஷம், இந்த 2 நம்பரையும் நம்ம பெருக்கி இந்த ஆன்சர் எழுதணும். ஓகேவா? தட் இஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 169னுடைய வர்க்க மூலம் வந்து இது. ஓகே, அதே 13னுடைய வர்க்கம் அப்படின்னா இது. சரி, இது வந்து வர்க்க மூலம், இது வந்து வர்க்கம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. தட் இஸ் -5x7 + 3/7 x4 -3x3 + 7 x2 -1 x4 கெழு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் எக்ஸினுடைய அடுக்குல 4 இருக்கிறது இருக்கு இல்லையா, அது இங்கே தானே இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ எக்ஸினுடைய அடுக்குல 4 இருக்குல்ல. சரி, அப்போ அதை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லாமே அதனுடைய கெழுவாகத்தான் இருக்கும். ஓகேவா? அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. அப்போ என்னது? +3/7. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 +3/7ங்கிறதா நம்மளுடைய விடை. ரொம்ப எளிமையான கேள்வி. கேள்வி எண் 18 என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 6x = 72 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க. ரைட். நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 6x ரொம்ப எளிமையான கேள்வி தான் இதுவும். ஸோ 6x = 72. அப்போ x சமம் ஸோ 72/6. ஓகேவா? இப்போ அடிங்க. ஸோ 1r 6. ஸோ 1r 6 போடுங்க. ஸோ 12 வரும். ஸோ 2r 12. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னது? 12. அது ஆப்ஷன் 2 12 தான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. அரைவட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஒரு வட்டத்தின் பரப்பளவு வந்து இங்கே முன்னாடி இருக்கு பாருங்க. இது வந்து வட்டத்தின் பரப்பளவு. ஸோ நான் எழுதுனா உங்களுக்கு தெரியும். தட் இஸ் இது பார்த்தீங்கன்னா வட்டத்தினுடைய பரப்பு. ஸோ πr² அப்படிங்கிறது. அப்போ πr² பாதி தானே அரைவட்டம். அப்போ அரைவட்டத்தின் பரப்பளவு எங்கே இருக்குது? தட் இஸ் இந்த πr²/2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 πr²/2. இதுவே வந்து கால்வட்டத்தின் பரப்பளவுனா இதை நம்ம சொல்லியிருப்போம். கால்வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னா இது சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 20. ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் அதன் டேஷ் எனப்படும். ஸோ இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் தான். ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா ஸோ அது மையத்தின் வழியாக போகக்கூடிய நான் தான் பார்த்தீங்கன்னா விட்டம்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக மிகப்பெரிய நானாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே போடுறது நான் தான். ஸோ இங்கே போடுறது நான் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்படி கூட போடலாம். ஓகேவா? ஏன்னா மொத்தத்தில் வட்ட பரிதியின் மேலே ஒரு 2 புள்ளிகளை இணைக்கக்கூடியது நான்னு சொல்லுவோம். ரைட்டா? பட் அதுவே வந்து மையத்தின் வழியாக அந்த இப்போ இங்கே இருக்க ஒரு புள்ளி, இங்கே இன்னொரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மையத்தின் வழியாக போணுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் விட்டம்னு சொல்லுவோம். அந்த விட்டம் தான் இருக்கிறதுலே பெரிய நானாகவும் இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 விட்டம் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. தட் இஸ் 1 1 2 3 5 8ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 1 அப்படியே எழுதிக்கிட்டாங்க இங்கே. ரைட்டு. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 2 1ஐயும் தட் இஸ் இங்கேருந்து இங்கே வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 டேர்மும் கூட்டிக்கிட்டாங்க. தட் இஸ் 1 + 1 தான் 2 கிடைச்சிருச்சா? இப்போ பாருங்கள், இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டி இங்கே 3ன்னு போட்டாங்க. சரியா? அப்போ இது எப்படி இருக்குது? 1 + 2 2ஐயும் கூட்டி 3ன்னு போட்டிருக்கு. ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த 2ஐயும் 3ஐயும் கூட்டி ஸோ 2 + 3ஐயும் கூட்டி ஸோ இங்கே என்னென்னு போட்டாங்க? தட் இஸ் 5ன்னு போட்டாங்க.
அப்போ இங்கே பாருங்க, ஸோ 3யும் 5யும் கூட்டி, ஸோ இப்போ 3 + 5 அப்படிங்கிறத கூட்டி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ 8ன்னு போட்டாங்க. அப்போ அடுத்த இந்த சீக்வன்ஸில் அடுத்த நம்பர் என்ன வரணும், ஸோ இந்த 5யும் 3யும் கூட்டுங்க. தட் இஸ் 5 + 3, 5 + 8 என்னது 13ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், 13ன்னு வந்திருக்கணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 13. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. தட் இஸ் -42y³ / 7y² சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ -42y³ எப்படி எழுதலாம், தட் இஸ் -42 பெருக்கல் y பெருக்கல் y பெருக்கல் yன்னு எழுதுவோமா? சரி, இதே போலவே 7y² எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க, தட் இஸ் 7y² சமம் எப்படி எழுதுவீங்க, 7 பெருக்கல் y பெருக்கல் y. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, தட் இஸ் ரெண்டையும் வகுக்க சொல்கிறாங்க. அவ்வளோதானே, ஜஸ்ட் இதை வந்து இப்படி வகுத்துருங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ரைட், இப்போ நீங்கள் இதை இப்படி வகுத்துருங்க. என்ன கிடைக்குது பாருங்கள், தட் இஸ் இந்த ஒய்க்கு ஒய் கேன்சல் பண்ணுங்கள், இந்த ஒய்க்கு ஒய் கேன்சல் பண்ணுங்கள். ஓகே, 1 7 7, ஸோ எத்தனை 7 42, ஸோ 6 7 42. ஓகே, இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது, தட் இஸ் இந்த மைனஸு, இந்த 6, இந்த ஒய். அவ்வளோதானே. ரைட், அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு வந்திருக்கணும், தட் இஸ் -6yன்னு வந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கா இங்கே ஆன்சர்? எஸ், ஆப்ஷன் 2 பாருங்க, -6y. இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. 12 அடுக்கு x சமம் 144 எனில் x சமம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 12 அடுக்கு x தானே, இது என்னது 144ங்கிறாங்களா? சரி, நம்மளுக்கு தெரியும் 144 என்னது, தட் இஸ் 12 பெருக்கல் 12 எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ 12 பெருக்கல் 12னா 12² எழுதலாம் இல்லையா? அப்போது 144க்கு பதில் அந்த இடத்துல நம்ம என்னென்னு எழுதலாம், ஸோ 12² எழுதுறேன். ரைட், ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, 12னுடைய அடுக்கு இது இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடிமானம் 1 தான். ஸோ 12 12. அப்போ அடுக்குகள் பாருங்கள், எக்ஸு இங்கே 2. ஸோ அடிமானம் சமம் எனில் அடுக்குகளும் சமம். அப்படிப்பட்ட விதியில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் சமம் என்னன்னு வருது, ஸோ 2ன்னு வருது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 2 தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 24, 17 15 9 13 21 7 32 இவற்றின் இடைநிலை அப்படிங்கிறாங்க. இடைநிலைனா என்னது, இப்போ ஹைட் வைஸில் நிற்கிறாங்கன்னா இடையில நடுவில் நிற்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி ஹைட் வைஸ் நிற்க வைக்கிறாங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த 3 தள்ளிடுவோம், இந்த பக்கம் 3 தள்ளிடுவோம். அப்போ இவங்க தான் வந்து அந்த இடையில நிற்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நம்ம முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல அது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரோ இல்லை பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரோ நம்ம அசெண்டிங் ஒரு டிசெண்டிங் வாய்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 7 தான் சின்ன நம்பர். ஸோ 7 போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9, அடுத்தது என்னது 13, அடுத்தது 15, அடுத்தது 17, அதன் பின்ன என்ன இருக்குது, ஸோ 21. ஓகே, அடுத்தது என்னது 32. சரி, இதை முதல்ல அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு இடைநிலைனா இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ தட் இஸ் 1 2 3 4 5 6 7 நம்பர் இருக்குது. ஓகே, அப்போ அந்த 7ல் பாதி, 7ல் பாதினா எப்படி, ஸோ 7ல் பாதிங்கிறது ஸோ கிட்டத்தட்ட 3.5. ஓகேவா? 3.5னா ஸோ நம்ம அதை 4ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ 4ஆவதாக இருக்கிற ஆள் தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ 15 தான் நம்மளுடைய விடை. ஸோ ஆப்ஷன் 3 15 தான் ஆன்சர். இல்லை வேறு விதமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இங்கே ஒருத்தரை ஒதுக்கணும்னா இங்கே ஒருத்தரை ஒதுக்குறோம், அதாவது தள்ளுறோம். ஸோ அப்போ இங்கே 2 பேரை தள்ளுனா இங்கே 2 பேர். அப்போ இங்கே 3 ஆளாக தள்ளும் போது இங்கே 3 ஆள் தள்ளிட்டோம்னா ஸோ சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஆள் தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. கீழ்காணும் பக்களவர்களில் எவை முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, முக்கோணத்தில் என்ன கண்டிஷன், ஸோ ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி 2 பக்கத்தை கூட்டினீங்கன்னா அந்த கூட்டினி வந்த விடையானது இந்த ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட் எடுத்துக்கோங்களேன். எப்போவுமே அந்த பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ என்னது 25. ஓகே, 25. அதை தவிர வேறு என்ன நம்பர்ஸ் இருக்குது, ஸோ 12 10. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கூட்டிங்க என்ன கிடைக்குது, தட் இஸ் 22ன்னு கிடைக்குதா? அப்போது இங்கே 25 தான் பெருசு, அதை விட இது என்ன ஆகுது, ஸோ சின்ன நம்பராக வந்துடுது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அது முக்கோணத்தை அமைக்காது. ஸோ அப்போ இது முக்கோணத்தை அமைக்காது. இப்போ 2வது எடுத்துக்கோங்க. இதில் பெரிய நம்பர் என்ன 16. ஓகே, அது 16 இங்கே போட்டுக்கோங்க. ரைட்டு, இப்போ 9 7 கூட்டுங்க. தட் இஸ் 9 + 7 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. என்ன கிடைக்குது, தட் இஸ் 16ன்னு கிடைக்குது. ஓகேவா? அதே நம்பருக்கு சமமாக இருந்தாலும் அது அமைக்காது. ஸோ அதுவும் வராது. ஓகே, இப்போ தேர்ட் ஆப்ஷன் எடுங்க. ரைட், தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதில் பெரிய நம்பர் என்னன்னு நீங்கள் பாருங்கள். தட் இஸ் 23. ஓகேவா? சரி, 23ல்
இங்கே 17 8 ரைட். இப்போ இங்கே என்னது 17 போட்டுக்கோங்க, 8 போட்டுக்கோங்க. ரெண்டையும் கூட்டுங்க என்ன கிடைக்கும்? 25. அப்போ 23 விட 25 பெருசாக இருக்குது. அப்போ நிச்சயமாக இது வந்து முக்கோணத்தை அமைக்கும். ஓகே, அடுத்தது என்னது இருக்குது? தட் இஸ் 5 3 9. அதில் 9 தான் பெருசு. அப்போ 9 போட்டுக்கோங்க. இப்போ 5 3 போட்டுக்கோங்க. 8 ரைட். இப்போ 9 விட 8 எப்படி இருக்குது? ஸோ சின்ன நம்பராக இருக்குது. ஸோ அப்போ அதுவும் என்ன பண்ணாது? அமைக்காது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய 23 சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளுடைய விடை.